ஹலோ வெல்கம் பேக் டு கிளாம் கேர்ள். இன்றைக்கி சூப்பரான ஸ்பெஷலான வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்க. தண்டாய் ஹோலி ஸ்பெஷல் ட்ரிங்க் ஃப்ரெண்ட்ஸ். தண்டாய் ட்ரிங்க்னா என்ன? அது வந்து மில்க்லேயும் நட்ஸ்லேயும் வச்சு பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். நார்த் இந்தியன் வந்து அவங்களுக்கு வந்து மகா சிவராத்திரி அப்பவும் ஹோலி அப்பவும் இந்த தண்டாய் ட்ரிங்க் வந்து அவங்க வந்து எடுத்துப்பாங்க. இது அவங்களோட ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் ட்ரிங்க்னு சொல்லுவாங்க. நிறைய ஸ்நாக்ஸும் சாப்பிடுவாங்க. ப்ளஸ் இந்த தண்டாய் ட்ரிங்க் இல்லாமல் அவங்களுக்கு ஹோலி வந்து எண்ட் ஆகாது. வாங்க தண்டாய் ட்ரிங்க் எப்படி செய்யுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எப்படி இன்ஸ்டண்ட்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் ஹோம்லி ரெடி பண்ணுறது இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்களும் ஹோலி எப்போவும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம சேனலில் வர நியூ வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்மண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு 5 to 6 hour வந்து சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து அதை ரெடி பண்ணணும்னா ஒரு ஹாட் வாட்டரில் 5 to 6 ஆல்மண்ட்ஸ் வந்து நீங்கள் சோக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் சீக்கிரமாகவே வந்து ஹாட் வாட்டரில் சோக் பண்ணுறதுனால சோக் ஆகிடும். இந்த தண்டாய் ஜூஸ் ஹோலி ட்ரிங்க்குக்கு வந்து என்னெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம்னா கேஷ்யூநட் ஆட் பண்ணலாம், கசகசா ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸில் என்ன வால்நட் அது கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ நான் ஆல்மண்டும் பிஸ்தாவும் வச்சு தான் இதை செய்கிறேன். இந்த தண்டாய் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து இந்த ட்ரிங்க் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். 5 பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன், ஒரு டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஹாட் வாட்டரில் இதெல்லாம் நம்ம சோக் பண்ண போகிறோம். எதுக்காக சோக் பண்ணுறேன்? பிளெண்ட் பண்ணும்போது ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிறதுக்கு மிக்சியில் வந்து நான் அதை சோக் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 1/2 hour நீங்கள் சோக் பண்ணி வச்சுக்கலாம். சோக் பண்ணுறதுனால நம்ம டேட்ஸ் மேலே இருக்க அந்த ஸ்கின் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஒரு 2 இல்லை 3 நீங்கள் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் வந்து நான் ஆல்மண்ட் சோக் பண்ணி வச்சது தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு பிஞ்ச் வந்து நான் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் அப்படியே ஏலக்காவும் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம 1/2 hour சோக் பண்ணி வச்சுருந்தேன் அந்த டேட்ஸையும் பிஸ்தாவும் வந்து ஜாம் மாதிரி ஆயிருக்கும். இப்போ அதை எடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இது மிக்ஸி ஜாரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது பாதாம் மில்க் மாதிரியும் இருக்கும். ஒரு சூப்பரான ஹோலி ட்ரிங்க் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்டாய் ட்ரிங்க் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் இது. இப்போ எல்லாம் சோக் பண்ணி வச்சு தான் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸ்வீட்னஸ்க்காக 2 ஸ்பூன் சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் சுகர் சிரப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பட்டை கூட சேர்த்துக்கலாம், சோம்பும் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர்னால் இது ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இதுவே நல்லாயிருக்கும் பாதாம் மில்க் மாதிரி. இப்போ இதெல்லாமே நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 95% நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஃபில்டர் பண்ண போகிறது இல்லை. இது பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்தது. இது அப்படி நம்ம மில்க் கூட வந்து ஆட் பண்ண போகிறோம். அதனால் நல்லா பேஸ்ட்டாக நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது தண்டாய் ட்ரிங்க்குக்கு இந்த நட்ஸ் பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க்கும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் பால் வந்து பாயில் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூலப் பண்ணி வச்சு எடுத்து அது கூட இந்த ட்ரிங்க்கை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி இதை நீங்கள் ஹோலி அப்பவும் குடிக்கலாம். இப்போ நான் பால் எடுத்துக்கிட்டேன். நல்லா பாயில் பண்ண பால், காய்ச்சின பாலோட அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த ட்ரிங்க் நட்ஸ் ட்ரிங்க்கு நான் ஆட் பண்ணிட்டேன் இதில். ஸோ நல்ல ஃப்ளேவரான ஹெல்த்தியான ரிச்சான தண்டாய் ஹெல்த்தி ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு ஹோலி ஸ்பெஷல். ஹோலி ஸ்பெஷல் ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த ரிச்சான தண்டாய் ட்ரிங்க்கை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்களோட வேல்யூபான கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.